பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் காலை வாழ்த்துக்கள். இதனால் நம்முடைய காலை மன்னாவுக்காக சங்கீதம் 30:11வது வசனம். 30வது சங்கீதம் 11வது வசனம். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். நம்முடைய ஆண்டவர் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுகிறதான தேவன். பல நேரங்களிலே பல பிரச்சனைகளை நினைத்து நாம புலம்பிக் கொண்டிருக்கிறோம், அல்லது நமக்கு தெரிந்தவர்களிடத்தில் போய் சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறோம். எங்கள் வீட்டில் அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, என்னுடைய தேவைகள் அது இருக்குது, இது இருக்குது, வீட்டுக்காரர் அப்படி பண்ணிட்டாரு, பிள்ளைகள் இப்படி பண்ணிட்டு, மாமியார் அதை பண்ணிட்டு, மருமகள் அப்படி பண்ணிட்டா என்று நாம் சந்திக்கும் பிரச்சனைகள் யாரிடத்திலேயாவது போய் சொல்லி புலம்பிக் கொண்டே இருப்போம். சில நபர்கள் புலம்பலுக்கென்றே பேர் போன நபராக இருப்பார்கள். ஐயோ நம்மகிட்ட சிக்கிட்டாலே அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரிலாம் சிலர் இருப்பாங்க. ஆனால் இங்கே வாசிக்கிறோம், என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினார். வேதத்தில் ஒரு அம்மாவை குறித்து வாசிக்கிறோம். ஒரு சிலர் புலம்பினார்கள், ஆனா ஒரு அம்மா ரொம்ப புலம்பினாங்க. யாருன்னா நகோமி. நகோமியுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்க. ரூத் 1ஆம் அதிகாரத்தின் வாசித்து பார்த்தால், மக்களே இங்க வாங்க, எனக்கு இப்படி ஆயிடுச்சு, நீங்க என்னை நம்பி ஒரு பிரயோஜனம் இல்லை, நீங்க உங்க தகப்பை வீட்டுக்கு போங்க அப்படி இப்படின்னு சொல்லி முதல்ல மோவாப் தேசத்துல கொஞ்சம் புலம்புவாங்க. அதுக்கப்புறம் உங்க பெத்லெஹேமுக்கு வந்துருவாங்க. பெத்லெஹேமுக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க எல்லாரும் யாரும் என்னைய நகோமின்னு சொல்லாதீங்க, என்னை மாறான்னு சொல்லுங்க, சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டா அப்படின்னு ஒரே புலம்பலுங்க. ஆனா கூட வந்த ரூத்தை பாருங்க, ஒரு வார்த்தை கூட புலம்பலுங்க. உண்மையிலே பாதிக்கப்பட்டது ரூத்து தான். இதுக்கு நகமி சாக போகுது, 20 நாளே செத்து போயிடும், வயசாகி போச்சு கிழவி. ஆனா அதுக்கு இருக்கிற போல, ஆனா ரூத் அது வாழ வேண்டிய பிள்ளை, அது புருஷனை இளமையில இழந்துட்டு உட்கார்ந்து இருக்குது, அது புலம்பல, அது தெளிவா இருக்குது. ஆண்டவர் மேல நம்பிக்கையை போட்டுட்டு நான் பெத்லெஹேமுக்கு வருவேன், நான் திரும்பி மோவாபுக்கு போக மாட்டேன் தைரியமா இருக்குதுங்க. ஆனா அந்த நகோமி பாருங்க, ஒரே புலம்பல். நம்முடைய வாழ்க்கையில புலம்புகிறவர்களா இருக்கவே கூடாது. நம்முடைய தேவன் என்ன செய்வாராம்? புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுகிறவராக இருக்கிறார். ரூத்துடைய வாழ்க்கையை பாருங்க, புலம்பவே இல்லை. ஆனா கர்த்தர் ஆசீர்வதித்தார். கர்த்தர் ஒரு போவாசை கொடுத்தார். அது நினைச்சே பார்க்கல. ஒரு அன்னாளுடைய வாழ்க்கையில பாருங்க, அந்த அம்மாவும் அப்படித்தான் அழுது கொண்டே இருந்தார்கள். ஆனால் தேவன் அந்த புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றினார், பாடும்படி செய்தார், துதிக்கும்படி செய்தார். எனவே உங்களுக்கு இருக்கிற எல்லா புலம்பல்களையும் தேவ சமூகத்தில் தெரியப்படுத்துங்க. அதே நேரத்தில் தேவனிடத்திலேயே போய் புலம்பல் பாட்டு பாடாதீங்க. தேவனை துதிங்க, தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. விசுவாசத்தில் எனக்கு இதை செய்வார் என்று அறிக்கை பண்ணி கொண்டிருங்க. அற்புதங்கள் தானாய் நடக்கும். புலம்பாதீர்கள். உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுவார். நல்ல பிதாவே, அந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்கள் புலம்பல்களை பார்க்கிறீரப்பா. நாங்கள் புலம்பி ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனால் எங்கள் புலம்பலை ஒரு நாள் என் ஆனந்த களிப்பாக மாற பண்ணுவேன். யாரெல்லாம் தேவையை குறித்து, பிரச்சனை குறித்து, குடும்பத்தை குறித்து, ஆமென், ஏமாற்றங்கள் தோல்விகளை குறித்து புலம்பிக் கொண்டிருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே ஒரு ஆனந்த களிப்பு உண்டாகும்படி செய்யும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். God bless you. Have a nice day. இந்த காலை மன்னா உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறோம். இதை கேட்டு பயனடைந்தவர்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். தொடர்ந்து இது போன்ற செய்திகளை கேட்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் ஜெப உதவிக்கு 9791393596 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள்.